पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்புடைய பக்தர்களே, இப்பொழுது நாம் திருவேங்கடவனுடைய 1000 திருநாமங்களிலே 45வது திருநாமத்தை ரசிக்கப் போகிறோம். வால்மீகி பகவான் நாரதரை கேட்டார். இந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். ஒரு நாள் காலை வேளை வால்மீகி பகவான் எழுந்து தன்னுடைய காலை அனுஷ்டானத்தை முடித்து கொண்டிருக்கிற சமயத்தில் நம் என்பதும் ஒரு பண்பு, தர்மம் அறிந்தவனாக இருப்பதும் ஒரு பண்பு, வீரியமுடையவனாக இருப்பதும் வீரியம் என்பதும் ஒரு பண்பு. அதில் பண்புடையவனாக பல பண்புகளை சொல்லும் பொழுது முதல்ல பொதுவாக குணம்னு சொல்லிட்டாரே, அதுக்கு என்ன பொருள் என்று ஆராய்ந்தார்கள். முதல்ல குணம்னு ஒன்று சொல்கிறார், அப்புறம் பல குணங்களை சொல்கிறார். நம்ம மளிகை கடைக்கு பட்டியல் போட்டு மளிகை சாமான்கள் தலைப்பிட்டுட்டு அப்புறம் மஞ்சள் தோரம்பருப்புன்னு போடுற மாதிரி முதல்ல குணம்னு ஒரு ஜென்ரலாக குணமுடையவன் யாருன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் அதுலேயும் ஒரு பொருத்தமின்மை இருக்குது. இதுதான் மேலே குணங்களை வரிசையாக சொல்லும்பொழுது ஒரு ஹெட்டிங் போட்டு யாருக்கு குணம் இருக்குதுன்னு கேள்வி கேட்க வேண்டிய தேவை என்ன? ஆகையினால் இது கொஞ்சம் சிந்திக்க முடியாது இருக்குது. உண்மையிலேயே வால்மீகி கேட்ட கேள்வி நாரதரே அப்படியே உலுக்கிடுத்து. குணவான்னு ஒரு வார்த்தையை முதல்ல சொல்லிட்டார் இந்த மனுஷன், இந்த முனிவர். அந்த குணம் யாருக்கு உண்டுன்னு கேட்குறாரே, அந்த குணம் என்பது பல நல்ல குணங்களுக்கு பொதுவான சொல்லுதானே. ஆனால் இவர் கேட்பவர் பல நல்லவங்களுக்கு பின்னாடி சொல்கிறச்சே இந்த குணம் என்பதனாலே ஒரு தனி குணத்தையே சொல்கிறாரோ என்று நாரதர் முதல்ல வியந்து புரிஞ்சு ரசித்தார். குணம் என்பது மட்டும் குணங்கள் பல இருக்கும் பொழுது குணம் என்ற சொல்லால் அதை சொல்லும். நான் அந்த குணங்களிலே தலை சிறந்த குணத்தை தான் சொல்லும். இறைவன்கிட்ட நிறைய குணங்கள் இருக்குது. ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ் என்று அனந்த கல்யாண குணகணங்களோடு இருக்கான் பகவான். எண்ணற்ற குணங்கள். ஆனால் அந்த குணங்களிலே குணம் என்ற வார்த்தை எதை சொல்லும்னா குணங்களுக்கே தலை சிறந்தவரை தான் சொல்லும். எப்படி மலர்னு சொன்னால் தாமரை மலரை தான் சொல்லும். அதே மாதிரி குணம் என்று சொன்னால் ஒரு சிறந்த குணத்தை சொல்ல வேண்டும். அது எந்த குணம் அப்படின்னு கேட்டார்கள். நமக்கு இது புரியறது இல்லையா மனசில்? இதை புரிய வைக்கிறதுக்காக நாச்சியார் ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கா. திருப்பாவையில் எம்பெருமானை போற்றுகின்றார்கள் கோபிகைகள். அவர்கள் குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி, கோவர்தன மலையை திருவாய்ப்பாடியில் வெள்ளம் போல மழை பெய்து ஊழிக்கால வெள்ளம் போல மழையை பொழிவித்தானே தேவேந்திரன், தனக்கு அவர்கள் பூஜை செய்வதை நிறுத்தி கண்ணன் பேச்சை கேட்டு அந்த கோவர்தன மலைக்கு பூஜை செய்தார்களே என்று எரிச்சல் பட்டு இந்த கோவர்தனத்தை அழித்து விடுவோம் என்று மழை பொழிந்தான் தேவேந்திரன்.
7 நாள் கோகுலத்தை அப்படியே அடிச்சுன்னு போயிடும் மழை. அந்த மழை முதல்ல வந்தபொழுது எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள். மழை வரலைன்னா மக்கள் மழை மழை என்று ஏங்குவார்கள். ஆனால் மழை அளவோடு பெஞ்சால் தான் தாங்குவாங்க. அந்த மழை ஜாஸ்தியாக எடுத்து ஐயோ மழை பெய்யறதே எப்போ இருக்குன்னு கெஞ்ச ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் முதல்ல மழை வந்த பொழுது ஆயர்கள் வரவேற்றார். இந்திர பூஜை வெற்றிகரமாக எடுத்து உடனேயே மழை வந்து விட்டதுன்னு. ஆனால் மழையினுடைய இன்டென்சிட்டி, அதனுடைய அளவு, அதுவும் வெறும் மழை இல்லாமல் ஆலாங்கட்டி மழை அப்படின்ன உடனே அவர்கள் அஞ்சினார்கள், நடுங்கினார்கள். அவர்களுக்கெல்லாம் அபயம் கொடுத்த கண்ணபிரான் அவர்களை எந்த மலைக்கு பூஜை செய்ததுனால இந்த ஆபத்து வந்ததோ அந்த மலையே உங்களை காக்கட்டும் என்று சொல்லி கோவர்தன மலையை, அந்த குழந்தைகள் பம்பரம் விளையாடும்போது அப்பிட்டு எடுக்கிற கையில் எடுக்க போய் பம்பரத்தை, அந்த மாதிரி இந்த கோவர்தன மலையை எடுத்து தன் சுண்டு விரலால் தாங்கி கொடை பிடிச்சிட்டான். அப்படி கொடை பிடிக்கிற பொழுது எல்லா ஜனங்களும் உள்ளே இருந்தால், ஆனிரைகள் இருந்தன, மக்கள் இருந்தார்கள், எல்லாரும் அங்கே உள்ளே இருக்க, முனிவர்களும் அந்த மலை அடியில் இருக்காங்க. அப்படி மலை கீழே பகவான் 7 நாள் சுண்டு வரலால் மலையை தாங்கியிருக்கான். 7 வயசு பாலகன். அது எல்லாருக்கும் அதிசயம்தான். அப்புறம் 7 நாள் பிரளயத்தெல்லாம் தீந்து போயிடுத்து. அவன்கிட்ட மேகமே இல்லை, இனிமேல் தண்ணீருடைய இருப்பே இல்லை இந்திரன்ட்ட. அதனால் இந்திரன் தன் பிழையை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு கோவிந்தா என்று அவருக்கு பட்டாபிஷேகம் செய்துட்டு போயிட்டான். அப்போது கண்ணபிரானுடைய தோழர்கள் கேட்டார்கள். ஏன்னா அவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, நடுவில் இந்த 7 நாள் மழை பெஞ்சின்னு இருக்கும் பொழுது கண்ணபிரானுக்கு உதவி செய்ய எண்ணினார்கள் கோகுலத்து இளைஞர்கள். கோகுல வாலிபர்கள் சங்கம்னு ஒன்றும். அவர்களுடைய தலைவர் கண்ணன்ட்ட வந்து, கிருஷ்ணா நீயே நாள் தூக்குவ, நாங்கள்லாம் தூங்கிட்டா இருக்கோம், நாங்கள் இருக்கோம், நாங்கள் 4 பக்கமும் இதை பிடிச்சிக்கிறோம், நீ கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. கண்ணன் புன்முறலோட சரின்னு சொன்னான். உடனே அந்த நல்லா ரொம்ப ரொம்ப பஸ்கி எடுத்து தண்டால் எடுத்து உடல் பயிற்சி செய்து ஜிம்லேயே பல நாள் வாழ்ந்தவர்கள். அவர்களை 4 பேர் கிழக்க, 4 பேர் மேற்க, 4 பேர் தெற்க, 4 பேர் வடக்கன்னு போய் நின்றுண்டு அந்த மலையை தாங்கள் தாங்குவதாக சொன்னார்கள். கண்ணனை பார்த்து, கண்ணா நீ விட்டுடு, நாங்கள் தாங்குகிறோம். என்ன விட்டுடுறாமா, 1 2 3 எடுத்துட்டோமா கையை என்று சுண்டு விரலை கொஞ்சம் கீழே இழுத்தான் கிருஷ்ணன். வேண்டாம் வேண்டாம் கிருஷ்ணா கிருஷ்ணா, நாங்கள் மாண்டு போயிடுவோம், இந்த மலையை தாங்க முடியாது, நீயே பிடிச்சிக்கொண்டுட்டாங்க. அதில் அது அவர்களுக்கு புரிஞ்சுது, நாம் இத்தனை பேர் சேர்ந்தும் கூட இந்த மலையை தாங்க முடியலை, இந்த பிள்ளைக்கு ஏதோ அபார சக்தி இருக்குது, ஆமாம் அதிமானுஷ சக்தி இருக்குது, சூப்பர் ஹியூமனாக இருக்கான் இவன். ஆகையினால் இந்த பிள்ளை நம்மில் ஒருவனாக ஏதோ வந்திருக்கான வழியே நம்மில் ஒருவன் அல்லன் என்று தீர்மானித்து கண்ணபிரான்ட்டு வந்து அவர்கள் கேட்டார்கள், கிருஷ்ணா நீ தேவனா அல்லது அசுரனா அல்லது வேற யக்ஷனா, யார் நீ? எப்படி இந்த சின்ன வயசில் இப்படி பாலனாக இருக்கிற உனக்கு, இளம்பிள்ளையாகிற உனக்கு இப்படி மனிதர்களால் கற்பனை செய்யவே முடியாத வலிமை இருக்கே அப்படின்னு கேட்டார்கள். பகவான் கொஞ்ச நாளி பதில் சொல்லவில்லை. க்ஷணம் பூத்வாசு கிஞ்சித் பிரணய கோபவான், க்ஷணம் பூத்வாசு துஷ்ணிம் கிஞ்சித் பிரணய கோபவான் என்று பராசர மகரிஷி சொல்கிறார். கொஞ்ச நாளி பகவான் ஒரு விதமான கோபத்தோடு பேசவே இல்லை. ஏன் கிருஷ்ணா பேச மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டா. அப்போ கண்ணன் சொன்னான், நான் தேவனும் இல்லை, நான் அசுரனும் இல்லை, நான் யக்ஷனும் இல்லை, நான் உங்களில் ஒருவன், அகம்வோ பாந்தவோ ஜாத்தகா, நான் உங்கள் உறவுக்காரன், நீங்கள் எப்படி என்ன தேவன் அந்நியப்படுத்தாதீர்கள் என்று சொல்லிட்டான். அது பகவானுடைய தன்மை என்ன பார்த்தேளா, அவன் எல்லாருக்கும் மேற்பட்ட உயர்வர உயர்நலம் உடைய ஒருவன். அவனுக்கு ஈக்குவலாக யாரும் கிடையாது, ஈக்குவலே கிடையாதுன்னா மிக்கவர்களே கிடையாது. அப்பேற்பட்ட பரமபதத்திலே உள்ள பரந்தாமன் அவன் இந்த ஆய்ப்பாடியில் கன்று மேய்க்கக்கூடிய சிறுவர்களோடு ஒருத்தனாக வந்து இருக்கான். அப்போ இருக்கும் பொழுது நான் பரந்தாமனாச்சே, நான் இந்த பூபாரம் தீர்ப்பதற்காக இப்படி மாடு மேய்க்கிற குளத்தில் வந்து பிறக்க வேண்டியிருக்கேன், நான் கோபாலனாக இருக்க வேண்டியிருக்கேன் என்று கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலையாம். தன்னுடைய உயர்ச்சியும் இங்கே சுற்றி இருக்கிறவருடைய தாட்சியும் சிந்தனை பண்ணாமல் அவர்களில் ஒருவனாக புறையற கலந்தான். அவர்கள் அவனை இனி தேவனா என்று கேட்டபொழுது அவனுக்கு அது தன்னை திட்டுவதாகப்பட்டது. ஆகையினால பெரிய குணம் என்ன, தாழ்ந்தவர்களோடு உயர்ந்தவன் புறையற கலந்து பரிமாறுவது என்பது ஒரு உயர்ந்த பண்பு. அதை தமிழிலே நீர்மை என்று சொல்வார்கள். சௌஷீல்யம் என்பார்கள் சம்ஸ்கிருதத்தில். அந்த சௌஷீல்யம் ராமாவதாரத்தில் பிரசித்தம். சக்கரவர்த்தி திருவனாக பிறந்த ராமபிரான் முகப்பெருமாளை கட்டி அணைத்து, தோழன் நீ இனி என்னுடைய தோழன் என்று சொன்னான்.
அது மட்டுமல்ல, நாங்கள் 4 பேராக பிறந்தோம் குஹா, உன்னோடு சேர்ந்து 5 பேர் ஆயிட்டும், குகனோடும் ஐவரானேம் என்று குகனை தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொண்டான். குகனாவது வேடன் மனிதன், குரங்கு சுக்ரீவனையும் இன்னொரு சகோதரனாக ஏற்றுக்கொண்டான். எல்லாரும் பயந்து அருவருக்கத்தக்க அரக்கர் குலத்தில் பிறந்திருக்கக்கூடிய விபீஷணனை இன்னொரு சகோதரனாக ஏற்றுக்கொண்டான். இப்படி ராமபிரான் புறையற கலந்தான். தன்னுடைய உயர்வை கொஞ்சம் கூட மனதிலே வைத்து கொள்ளாமல், இவர்களுடைய தாட்சியை கணிசியாமல் அவர்களோடு இணைந்து இருந்தானே. இப்படி அதாவது ரொம்ப உயர்ந்தவனுக்கு ரொம்ப தாழ்ந்தவர்களோடு கூட மகதகா மந்தைசக நீரந்திர சம்ஸ்லேஷகா என்று சொல்வார்கள். உயர்ந்தவனுக்கு மிக தாழ்ந்தவர்களோடு கூட கொஞ்சம் கூட அந்த வித்தியாசம் எண்ணம் இல்லாமல் பழகக்கூடிய தன்மை இருக்கே, இதைத்தான் சௌஷீல்யம் நீர்மை என்று சொல்வார்கள். நமக்கெல்லாம் நீர்மை இருக்குன்னு கொஞ்சம் கூட பிரமிக்காதீர்கள், அது நம்ம கற்பனை. ஏன்னா நீர்மை என்பது உயர்ந்தவன் தாழ்ந்தவரோடு பழகுவது. நமக்கு உயர்ச்சியே கிடையாது. மேடையில் உட்காந்துட்டா மட்டும் உயர்ச்சி ஆகிடுமா, அல்லது உயர்ந்த நாற்காலியில் உட்கார்ந்தா உயர்ச்சி ஆகிடுமா? இதெல்லாம் சாதாரண உயர்ச்சி. எம்பெருமானோட உயர்ச்சி ஒன்று தான் உயர்ந்த உயர்ச்சி, அதுக்கு ஈடு இணை கிடையாது. அதனால தான் அவன் தான் ஆத்திரிக்கிறான். ஏன்னா மேலே இருக்கணும் தான் கீழே இறங்க முடியும், கீழே இருக்கணும்படி கீழே இறங்க முடியும். அவதாரம் என்றால் கீழ் இறங்குவது. கீழிறங்கு என்பது எம்பெருமானுக்கே உண்டான தனிப்பண்பு. அப்படி இறங்கி வந்த போது கூட ஆயர்களோடு ஆயராக இருந்த பொழுதோ அல்லது ராமனாக இருந்து குரங்குகளோடு கலந்த பொழுதோ எம்பெருமான் தான் உயர்ந்தவன், இந்த தாழ்ந்தவரோடு கலந்திருக்கிறோம் என்ற எண்ணமே இல்லாமல் பழகினான். அது ரொம்ப சிக்கலுங்க, ஈஸி அல்ல. ஒரு அமைச்சர் மார்வேஷம் கொண்டு போன கதை ஒன்று தெரியுமா உங்களுக்கு? ஒரு போக்குவரத்து அமைச்சர் தன்னுடைய துறையில் உள்ள ஊர்திகள் இருக்க பஸ்ஸுகள் அதனுடைய நடத்துனர்கள் கண்டபடி பேசுவதை உண்மையாக தானே பார்த்து போகணும்னு ஏறினார். ஒரு பெரிய முண்டாசு கட்டிட்டு கிராமத்தான் வேஷத்தில். அப்போது பஸ்ஸில் கொஞ்சம் பேர் தான், விடியற்கால வேலை. நடத்துனர் கிட்ட வந்து டிக்கெட் எடுக்க சொன்னார். இவருக்கு டிக்கெட்டாக எடுத்து பழக்கமே கிடையாது, மந்திரியாச்சே. நான் யார் தெரியுமா, என்கிட்ட போய் டிக்கெட் கேட்குறேன், யாரப்பா நீன்னு கேட்டான். அவனுக்கு தெரியல, முண்டாசு கட்டின்னு உட்காந்துருக்கார் மார்வேடத்தில். தெரியலையாப்பா, நான் தான் போக்குவரத்து அமைச்சர் அப்படின்னார். அப்புறம் அவருக்கு வேஷம் போட்டு வரணும். அந்த போக்குவரத்து அமைச்சருக்கு எண்ணத்தை அவர் நெஞ்சிலிருந்து அகற்ற முடியலை. அவன் போக்குவரத்து அமைச்சர்னு சொன்னோடனே சிரித்தார் நடத்தினார். இதோ பைத்தியம் வந்திருக்கியா, போலீஸ் ஸ்டேஷனில் வண்டியை கொண்டு போய் நிறுத்துது. இன்னும் கோபம் வந்து கொடுத்தவருக்கு, நான் போக்குவரத்து அமைச்சர், என்னையா பைத்தியங்கிற உன் வேலையை ஒழிச்சு விடுவேன். ஆக இந்த பண்பு வர்றது ரொம்ப கஷ்டம். அது எம்பெருமானுக்கு உண்டு. அது திருவேங்கடமுடையான் அந்த பண்பின் சிகரமாக அந்த மலையில் இருந்து நம்ம எல்லாம் காத்து கொண்டு வரான் என்பதனால திருவேங்கடமுடையானை குணவான் என்று திருநாமமிட்டு வால்மீகி தன்னை கேட்ட கேள்வியை ரசித்த நாரதர் அதை 45வது திருநாமமாக வைத்து வசிஷ்ட பகவானுக்கு உபதேசம் பண்ணார். இதுவரைக்கும் சொன்னதை சுருக்கமாக சொல்கிறேன். சௌஷீல்யம் குணமாகுஸ்தே ஏ விது சத்குணான் பிரபோ குணவான்தி தேனாசு நாமவான் வெங்கடேஸ்வரா. எங்கே? இது அழகியமணவாள பெருமாள் என்கிற ஆச்சாரியன், அழகியமணவாள பெருமாள் நாயனார் தன்னுடைய ஆச்சாரிய கிருதயத்திலேயே அழகாக சொல்கிறார், தேவத்துவம் நிந்தையானவனுக்கு. அப்பேற்பட்ட எம்பெருமானை குணவான் என்று சொல்லி புகழ்ந்து நாமும் அந்த குணத்திலே ஒரு துளியாவது பெறலாம். எங்கே? என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். குணவதே நமஹா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।